ஐயா உங்க பேர் சொல்லுங்க. ஷேக் தாவூத் என் பேர். ஓகே. நாளைக்கு நாமக்கலுக்கு விஜய் வர போறாரு. ஆமாங்க. எப்படி பாக்குறீங்க? நல்லா சூப்பராக பார்க்குறேங்க. நிறைய கூட்டம் வரும் மக்கள்லாம். அப்படியா? நல்லா வரும் பக்கம்லாம் வரும். விஜய்க்கு தான் ஓட்டு எல்லாமே. அப்படியா? நமக்கு பூரா விஜய்க்கு தான் ஓட்டு வருவோம். எதனால இவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றீங்க? அவர் நடிகர்ல உங்களுக்கு அவர் ஸ்டார் திரையில பார்த்துருக்காங்க. நேரில் பார்க்கல நம்ம அவரை விஜய் நேரில் பார்க்குற. நேரில் பார்க்கும்போது அவருக்கு நிறைய கூட்டம் வரும். அவருக்கு தான் ஓட்டம் விடுவோம். நேர்ல பார்த்தா எப்படி அது ஓட்டா மாறும்? ஒரு நடிகரா தான் நீங்க அவரை நடிகர் ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் நடிகராக தான் இருந்தார். அப்படி எப்படி அவர் ஓட்டு விழுந்துச்சு? முத கட்சி ஆரம்பித்தார். முத அவர் ஓட்டு விழுந்து கட்சி ஆட்சி ஆரம்பிச்சார் இல்லையா? அது மாதிரி விஜய் தான். அப்பொழுது எம்ஜிஆர், இப்பொழுது விஜய் கட்சி ஆரம்பிச்சிடுவார். கண்டிப்பாக கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்றாங்க. கண்டிப்பாக மாறும். ஏன் மாறாது? எம்ஜிஆருக்கு எப்படி வந்துச்சு அது மட்டும் விஜய்க்கு வரும். கண்டிப்பாக நாமக்கலுக்கு வராரு. அது எப்படி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? நிறைய சந்தோஷமா கடையெல்லாம் அழைச்சிடுவாங்க. டிராஃபிக்லாம் வந்து மக்கள் நிறைய வந்துட்டு இருப்பாங்க. பக்கத்தில் கிராமத்தில் நிறைய வரும் மக்கள்லாம். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அவரை பார்க்கணுமா இல்லையா? விஜய் நேராக பார்க்கணுமா இல்லையா? திரையில தான் பார்த்துருக்காங்க. திரையில நேரில் பார்க்கல இல்லை மக்கள். எல்லா மக்களும் வருவாங்க. ஆனா அவருக்கு நெருக்கடிகள் நிறைய இருக்கு. இங்க பேசக்கூடாது, இவ்வளவு நேரம் பேசக்கூடாது, அதை பண்ண அது அரசாங்கம் பண்ணுறது. அதை போலீஸும் அரசாங்கமாக டிஎம்கேல பண்ணுறது தான். வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஏடிஎம்கே இருக்கே கொடுக்குறாங்க, டிஎம்கே கொடுக்குறாங்க. அது மாதிரி விஜய் கொடுக்கணும் தானே? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அவர் வரக்கூடாது. அவர் விஜய் வரக்கூடாதுங்க தான் அவருக்கு. டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் விஜய் வரக்கூடாது. அவர் ஆட்சியை பிடிக்கக்கூடாது. அதான் காரணம் மெயின்.